ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு ராகி மாவு சேர்த்து ஒரு டேஸ்டியான குக்கீஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து குக்கர்லேயும் பண்ணிக்கலாம், ஓடிஜிலையும் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இந்த சாப்பிடும்போது நீங்கள் ராகி மாவு சாப்பிட்ற ஃபீலிங்கே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்தி. நீங்கள் இதில் வந்து நம்ம இன்றைக்கி பேக்கிங் பவுடர் சேர்த்து பண்ணுறோம். இன்கேஸ் உங்களுக்கு பேக்கிங் பவுடர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஹெல்தி வெர்ஷனில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கோதுமை மாவு அதே மாதிரி ராகி மாவு ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடரு, கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நார்மலாக கடையில் வந்து வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுவாங்க குக்கீஸ்க்கு. ஆனால் நம்ம ஹெல்த்தியாக பண்ணுறதுனால நம்ம நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கம்மி டைம்லேயே பண்ணிக்கலாம். இது வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி பட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பட்டர் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியான ஃபீலிங் வந்துடும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாலாக சுற்றிட்டு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம்.